ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2017 வெளியான ஒரு கான்ட்ரோவர்சியலான மூவி. 47 வயசான நம்ம படத்தோட ஹீரோயின் டிவோர்ஸ் ஆனவங்க தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்க இந்த 47 வயசு ஹீரோயின் ஒரு நாள் 17 வயசான ஒரு டீனேஜரை மீட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அவனை மகனை போல ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் போக போக அவங்களோட பாண்ட் வேற மாதிரி ஆக ஆரம்பிக்குது. மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். இந்த படத்தோட பேரு மம்மல். இது ஒரு ஐரிஷ் மூவி. சரி வாங்க இந்த படம் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயின் மார்கரெட்டை காமிக்கிறாங்க. 47 வயசான மார்கரெட் பல வருஷங்களுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆனவங்க. இப்போ வரைக்கும் தன்னந்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. சம்பாத்தியத்துக்காக பக்கத்தில் இருக்க ஒரு துணி கடையில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பிடிப்பே இல்லாத வாழ்க்கை, கொஞ்சமும் விருப்பமில்லாத வேலை. ஆனால் என்ன பண்ணுறது, செலவுக்கு காசு வேணும். இவங்களுக்கு பிடிச்ச ஒரே விஷயம்னா ஸ்விம்மிங் தான். தினமும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த மார்கரெட் டெலிஃபோனில் மார்கரெட் எக்ஸ் ஹஸ்பண்ட் நிறையா வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், உடனே கால் பேக் பண்ணு அப்படின்னு மேட் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் மார்கரெட் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அடப்போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. மாடிக்கு போகிறாங்க. அந்த மாடியில் குடியிருந்த டெனன்ட் காலி பண்ணிட்டு போயிட்டார் போல இருக்கு. இவங்க தன்னந்தனியாக இருக்கிறதால மாடி ரூம் இவங்களுக்கு அவசியப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாடி ரூமை வாடகை இருப்பாங்க. இத்தனை நாள் வாடகைக்கு இருந்தவர் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போனதால, ஆனா பாருங்க மார்கரெட்டுக்கு சேர வேண்டிய வாடகையை கரெக்டா கணக்கு போட்டு அந்த கட்டில வச்சுட்டு தான் போயிருக்காரு. எவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா இருக்காருன்னு பாருங்க. மறுநாள் வேலையை முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் வந்தவங்க வீடு ரெண்ட்டுக்கு விடப்படும் அப்படின்னு ஒரு நோட்டீஸை அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஸ்விம்மிங் பூலுக்கு எதிர்த்த மாதிரி மேட் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரோட வாய்ஸ் மெயில் பற்றியே மார்கரெட்டுக்கு ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு தான் கணவனுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவரும் சலிக்காமல் மார்கரெட் பக்கத்தில் வந்து, நான் நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உடனடியாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீ திரும்பி கூப்பிடல அப்படின்னு அவளை ப்ளேம் பண்ணுற விதமாக பேச, நீங்கள் பேசுகிற விஷயம் உங்களுக்கு வேணால் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு அது முக்கியமாக இருக்காது அப்படின்னு மார்கரெட் அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. சண்டைக்கு வராம ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, இங்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த எதுக்கால இருக்கிற காஃபி ஷாப்ல போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வா அப்படின்னு விருப்பம் இல்லாம மார்கரெட்டை கூப்பிட்டு போறாரு. உள்ள வந்து உட்கார்ந்த மார்கரெட்டும், சொல்லுங்க உங்களோட முக்கியமான விஷயம் என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு மார்கரெட் கேட்கும்போது தான் ஒரு நோட்டீஸை எடுத்து நீட்டுறாரு. நம்ம பையன் பேட்ரிக்கை 3 நாளாக காணோம், அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக உன்னை கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லவும் எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் பதறி போவாங்க. ஆனால் மார்கரெட் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அவங்க பையனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். மார்கரெட்டுக்கு ஒரு நிலையான வருமானம் இல்லாததால் கோர்ட்டு வந்து பையனை அப்பா கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். சொல்லப்போனால் மகன் கூட பெரிய அளவுக்கு இவங்க கம்யூனிகேட் பண்ணினதும் கூட கிடையாது இத்தனை வருஷத்தில். மார்கரெட்டோட கோல்டு ஆட்டிடியூடை பார்த்த மேட்டுக்கு கோபம் வருது. அவருக்கு கோபம் நியாயம்தானே, பையனை காணன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெத்த அம்மா எப்படி துடிச்சு போவாங்க. ஆனால் மார்கரெட் அதுக்கு மாறா இருக்கிறனால ஒரு கோபத்தில் எந்திரிச்சு போயிடுறாரு. ஆனால் என்னதான் பையன் கூட பேசாட்டி பழகாட்டினாலும் பெத்த மனசு இல்லையா, புருஷங்கிட்ட கொஞ்சம் கடுமையாக அவங்க நடந்துக்கிட்டாலும் பையன் மேலே அவங்க மனசுக்குள்ள பாசம் இல்லாமல் இல்லை. அந்த போஸ்டரை கொண்டு வந்து அவங்களோட ஷாப்பில் முன்னாடி ஒட்டி வைக்கிறாங்க. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்விம்மிங் கிளம்பலாம் அப்படின்னு கடையை சாத்தி பூட்டிட்டு கிளம்புற சமயத்தில் ரோட்டில் யாரோ உளுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா சின்ன வயசு பையனாக இருக்கான். கையில் ஏதோ அடிபட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கலாம். மனசுக்குள்ள என் பையனோட வயசு தான் இருக்கும், இப்படி கிடக்கிறானே அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த ஒரு பரிதாபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. அப்பதான் பார்க்குறாங்க கையில் ஒரு கண்ணாடி துண்டு ஏறி இருக்கு. அதையெல்லாம் சுத்தப்படுத்தி அவனுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனால் இன்னும் அந்த பையன் மயக்கத்தில் தான் இருக்கிறான். பேண்டேஜ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த பையனை அங்கே காணோம். இத்தனை நேரம் மயக்கத்தில் இருந்த பையன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு அவனை வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. வெளியே வந்து தேடுறாங்க. எங்கேயுமே அவன் தென்படல. மயக்கம் தெளிஞ்சு அவன் போயிட்டான் போல இருக்கு. மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது மேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வருது. மகன் கிடைச்சிட்டான் போல இருக்கு, அதை சொல்ல தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு வேகமாக ஓடி போய் அந்த ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறாங்க. ஆனால் இடி விழுந்த மாதிரி மேட் ஒரு நியூஸை சொல்கிறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு கால்வாயில் பேட்ரிக்கை போலீஸ்காரங்க பிணமாக மீட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் மேட்டு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. மேலும் தயவு செய்து பையனோட இறுதி காரியத்துக்கு நீ வந்துடாத, நீ வந்தால் இங்கே தேவையில்லாத பிரச்சனை வரும் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. இதை கேட்ட உடனே மார்கரெட் இடிஞ்சு போய் உட்கார்றா. பேட்ரிக் மேட்டு கூட சிட்டியில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். எப்போவாவது ஒரு நாள் இவளை பார்க்கறதுக்காக மேட்டு மட்டும் வருவார். ஆனால் பேட்ரிக் இவளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்களும் மேட்டை பார்க்கவே இல்லை.
கடைசியாக ஒரு தடவை அவனை பார்த்துருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமாக போகிற அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போய் தண்ணிக்கடியில் அவங்க துக்கம் தீர்ற வரைக்கும் உட்காந்துக்கிறாங்க. மேலே வந்த போது தான் ஒரு பையனை பார்க்குறாங்க. இவனை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த பையனைத்தான் இன்னைக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அடிபட்டு அவன் கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவன் நீச்சல் பழக வந்திருப்பான் போல இருக்கு. அதனால் அவன் வர்ற வரைக்கும் அவனுக்காக அந்த படிக்கட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வந்த அந்த பையனை நிறுத்தி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் திருதிருன்னு முழிக்கிறான். ஏன்னா அன்னைக்கு அவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்தான். இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பான். என் பேர் தான் மார்க்ரெட். அன்னைக்கு உன் கையில் அடிபட்டு நீ ரோட்டில் கிடந்தபோது நான் தான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவன் பேர் ஜோ. அன்னைக்கு நான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால தான் அங்கேருந்து வேகமாக ஓடிட்டேன் அப்படின்னு அவனோட நன்றியை தெரிவிச்சுக்கிறான். உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு மார்க்ரெட் கேட்கவும் அதுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறான். அவன் முகத்தவே மார்க்ரெட் பார்த்துட்டு இருக்க வேற வழி இல்லாமல் நான் மாதத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு ஜோ, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் வீட்லேயே மாடியில் ஒரு ரூம் காலியாக இருக்குது. அங்கே டெனண்ட் வர வரைக்கும் நீ தாராளமாக தங்கிக்கலாம். நான் உங்கள்கிட்ட வாடகை கேட்க போகிறதில்ல. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லவும் ஜோக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்து தங்குறதுக்கு சம்மதிக்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ரூமை காமிக்கிறான். ஜோக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சி போகுது. ரொம்ப பசியாக இருப்பான் அப்படின்னு மார்க்ரெட் அவனுக்கு சாப்பாடும் போடுறாங்க. கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பூனைகளுக்கு சாப்பாடு வைக்கலான்னு இவங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோ நாய் அவன் புத்தியை காமிக்குது. மார்க்ரெட்டோட பர்ஸில் இருந்து கொஞ்சம் பணம் திருடி எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சுக்கிறான். பூனைக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்த மார்க்ரெட் அவங்க பர்ஸு கிடக்கிற கோலத்தை பார்த்து இவன் திருடி இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கல. நைட்டு தூங்கிட்டு இருந்த மார்க்ரெட்டுக்கு ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. ஹாலில் ஏதோ டிவி ஓடிட்டு இருக்கு. டிவியை பார்த்தபடியே ஜோ தூங்கி போயிருந்திருக்கான். வந்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்த ஜோக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த திருட்டு நாய் உண்மையிலே தூங்கலை. தூங்குற மாதிரி ஆக்ட் விட்டுட்டு இருந்திருக்கான். எனக்கு என்னவோ இந்த அம்மா வாண்டடா வம்ப விலைக்கு வாங்குதோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அன்னைக்கு அப்படி தான் டோர் பெல் அடிக்க மார்க்ரெட் தான் போய் திறக்கிறாங்க. இந்த சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் இருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடியில் குடியிருந்த அந்த டெனண்ட் 18 வயசு பூர்த்தி ஆகாததால் அந்த ஊர் சட்டப்படி அவர் அடுத்தது எங்கே போய் தங்குறாரோ அந்த அட்ரஸை கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த பயபுள்ள எந்த அட்ரஸும் கொடுக்காம வேற இடத்துக்கு எங்கேயோ போயிட்டான் போல் இருக்கு. அதனால அவனை பற்றின விசாரணைக்காக இவங்க வந்திருக்காங்க. அவன் ஒரு கார் ஓட்டிட்டு இருந்திருப்பான். அந்த காரையும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். வந்த அந்த லேடியும் அந்த கார் இங்கே இருக்கு, ஆனால் அவர் வீட்டில் குடியில்லைன்னு சொல்றீங்க, அக்ரிமெண்ட் படி அந்த பையனோட பாதுகாப்புக்கு நீங்க தானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மார்க்ரெட்டை அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்க வீட்டுக்குள்ள இருந்து வந்த ஜோ அந்த டெனண்ட் சொல்லிக்காம கொல்லிக்காம போயிட்டான். போறதுக்கு முன்னாடி இந்த காரை என்கிட்ட வித்துட்டு போயிட்டான். அதுக்கான டாக்குமெண்ட்டை நான் 2 நாளில் வந்து உங்கள் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும் கன்வின்ஸ் ஆகி போயிடுறாங்க. நல்ல வேலையாக என்னை காப்பாற்றினேன், இல்லாட்டி தேவையில்லாமல் எனக்கு தான் சிக்கல், வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு நான் தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு அவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. மார்க்ரெட் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது சூப்பர் மார்க்கெட் போய் தேவையான பீரு சிகரெட்லாம் வாங்கிட்டு வராங்க. நைட்டு 2 பேரும் ஒன்றா அந்த பீர் அடிச்சுட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. மார்க்ரெட் அவங்களோட பாஸ்ட்டை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதே போல் ஜோவும் அவனோட லைஃப் ஸ்டோரியை சொல்கிறான். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா சித்தியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அந்த சித்திக்கு 2 பொண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் 2 பொண்ணுகளை பெற்றுக்கிட்டாரு. அவங்களுக்கு இருக்கிறதே சின்ன வீடு. அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் தங்க முடியும், அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவனோட ஸ்டோரியை சொல்கிறான். இப்படியே அவங்க 2 பேரும் பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் உருவாகுது. ஒருவேளை நம்ம பையன் உயிரோடு இருந்தால் இப்படி தான் இருப்பானோ என்னவோ அப்படின்னு ஜோவை தன் மகனோட இடத்துல வச்சு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. மார்க்ரெட் தன் மேலே இருக்கிற அஃபெக்ஷனை பார்த்து ஜோவும் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிறான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷனுக்காக தான் ஜோ வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக ஏங்கிட்டு இருந்திருப்பான். மார்க்ரெட் தான் ஸ்விம்மிங்கில் பெரிய சாம்பியன் ஆச்சு. அதனால் ஜோக்கு அவங்க ஸ்விம்மிங் சொல்லித்தராங்க. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு மார்க்ரெட் மட்டும் வீட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க வரவுக்காக ரொம்ப நேரமாக மேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு மார்க்ரெட் கேட்கவும் எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என் பையன், அவனும் போயிட்டான். நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். என் மனசு ஆறுதலுக்காக கொஞ்ச நாள் என் கூட தங்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சலாக கேட்குறாரு. அவர் கேட்குறத பார்த்தே மார்க்ரெட்டுக்கு ரொம்ப பரிதாபமாக போகுது. சரி நான் உங்கள் கூட வந்து தங்குறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஜோ பைய பார்த்தீங்கன்னா சாயந்தரமான அவன் கேங்கை பார்க்குறதுக்கு போயிடுவான். போயிட்டு நைட்டு தான் வருவான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் ஆரவாரம் இல்லாத ரோட்டில் இவனுக்கு கேங்காக போய் நின்றுக்குவானுங்க. தனியாக யார் சிக்கினாலும் சரி
அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸை பிக்கிறது தான் இவங்களோட வேலையே. இவங்களை பற்றி அவங்க சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக போட்டு தர்ம சாத்துவானுங்க. பர்ஸை பறி கொடுத்தவங்க இந்த கேங்கை பற்றி போலீஸில் சொன்னால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த அடி. அப்படி ஒரு மோசமான பையதான் இந்த ஜோ. இவனைத்தான் தன்னோட மகனுக்கு நிகராக அந்த அப்பாவி மார்கரெட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏனோ மார்கரெட்டுக்கு மேட்டு கூட ஒட்டவே மாட்டேங்குது. அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஏனோ மார்கரெட்டுக்கு அவர் கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதனால் காலையில் முதல் வேலையாக என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ரொம்ப வருஷம் தனியாகவே இருந்து பழகிட்டதால திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் அவங்களால ஏற்றுக்க முடியல. அன்னைக்கு மார்கரெட் ஜோவோட ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் ஜோ அவங்க அம்மா கூட இருக்கான். மறுநாள் ஜோ அந்த மாடி வீட்டில் இருந்த டெனண்ட் விட்டுட்டு போன காரை ரெடி பண்ணிட்டான் போல இருக்கு. எங்காவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு மார்கரெட்டை கூப்பிட்டுட்டு போகிறான். காரை ஒரு லேக் பக்கமாக ஓட்டிட்டு வந்த ஜோ, நான் இப்போ லேக்கில் ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அவன் அங்கே ஓட போக, வேண்டாண்டா இப்போ தான் நீ கற்றுக்கிட்டு இருக்க, இங்கே தண்ணி ரொம்ப வேகமாக இருக்குது, உன்னால் ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு மார்கரெட் அவனை எச்சரிக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஓடி போய் தண்ணியில் குதிக்கிறான். குதிச்சது மட்டும் இல்லாமல் மார்கரெட்டையும் ஸ்விம் பண்ண கூப்பிட்றான். நம்மளுக்கு தான் தண்ணியை பார்த்தா ஸ்விம் பண்ணி ஆகணுமே, அதனால் துணியெல்லாம் கழட்டி வீசிட்டு இவங்களும் ஓடி போய் ஸ்விம் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் டயர்டாகிற அளவுக்கு ஸ்விம் பண்ணிட்டு கரைக்கு வர்றாங்க. இங்கேயே கவனிச்சிங்கன்னா தெரியும், அரைக்குறை ட்ரெஸ்ஸாக இருக்கிற மார்கரெட்டை ஜோ ஒரு வித்தியாசமான பார்வை தான் பார்க்குறான். ஆனால் மார்கரெட்டுக்கு அது புரியல பாருங்க. ரெண்டு பேரும் வீடு திரும்பும்போது நைட் ஆயிடுது. வழியில் அவனோட கேங்கை பார்க்கவும் ஜோ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவன் கேங்கோட கிளம்பி போயிடுறான். இப்படி திடுதிப்புன்னு தன்னை பாதி வழியில் விட்டுட்டு போயிட்டது மார்கரெட்டுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நல்ல பசங்களாக தெரியலையே அப்படின்னு ஜோவை நினச்சி கவலைப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மேட்டு மார்கரெட்டை தேடி அவங்க வேலை செய்கிற கடைக்கு வர்றாரு. கையில் இருந்த கவரை கொடுக்குறாரு. இதெல்லாம் பேட்ரிக்கோட ட்ரெஸ்ஸு, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு அவள் பதிலுக்கு எதிர்பார்க்காம போயிடுறாரு. தன் மகனோட ட்ரெஸ்ஸை கையில் வாங்கின மார்கரெட் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் ஜோ கிட்ட கொடுத்து போட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஜோ அந்த ட்ரெஸ்ஸை போடவும் அவனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இதை பார்த்து மார்கரெட் கண் கலங்குறாங்க. எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி என் மகன்கிட்டவனு அன்பு காமிச்சிருந்தா ஒருவேளை அவன் செத்துருக்க மாட்டானோ அப்படின்னு யோசிச்ச மார்கரெட் தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அழுக வருது. ஒன்றும் புரியாத ஜோ என்னாச்சுன்னு கேட்குறான். ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே போயிடுறாங்க. ஏன் இவங்க இப்படி போகிறாங்க அப்படின்னு ஜோ யோசிச்சுட்டு நிற்கிறான். அவனுக்கு தெரியாது இது மார்கரெட் மகனோட ட்ரெஸ் அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல் ஜோ அவன் கேங்கு கூட போயிட்டு இருந்த சமயத்தில் இவனுக்கும் அவன் கேங்கில் இருந்த ஒருத்தனுக்கும் சண்டை வருது. அதில் அவன் ஜோவை போட்டு அடிச்சிட்றான். ஜோ ரொம்ப அப்செட் ஆகி வீட்டில் வந்து பாத்டப்பில் உட்காந்து அழுதுட்டு இருக்கவும் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கறக்கு மார்கரெட் உள்ள வராங்க. மெதுவாக அவன் பக்கத்தில் வந்த மார்கரெட் அழுதுட்டு இருக்கிற ஜோக்கு தன் கையால் ஸ்க்ரப்பர் எடுத்து சோப்பு போட்டு அவனை குளிச்சு விடுறா. மறுநாள் நைட்டு மார்கரெட் ஒரு ஃபண்ட் ரைசிங் பார்ட்டிக்கு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட செலவுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபண்ட் ரைசிங் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் மேட்டை மீட் பண்ணுறாங்க. மார்கரெட்டை பார்த்ததும் மேட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோ பாரு மார்கரெட், பையனை இழந்து நான் ரொம்ப தனிமையில் வாடுறேன், உன்னோட ஆதரவு இப்போ எனக்கு ரொம்ப தேவைப்படுது, ப்ளீஸ் என் கூட வந்துரு அப்படின்னு வழக்கமான அவர் டயலாக பேசிகிட்டு இருக்க மார்கரெட் அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது மேட் அப்படின்னு ஒத்த வரியில் முடிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்த ஜோ மார்கரெட்டோட தோலை தொட்டு ரொம்ப உரிமையாக பேச இதை பார்த்த மேட்டுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. யார் இவன் அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் ஜோவும் யார் இந்த ஆள் அப்படின்னு மார்கரெட்டை கேட்க என்னோட எக்ஸு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு வெளியே வர மேட்டு ஜோவை பார்த்து நீ யாரு, அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு மேட்டு கேட்டுட்டே ஜோ பக்கத்தில் போக அவன் பதில் சொல்லாமல் அவரை பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு வெளியே வந்துடுறான். இதனால் செம டென்ஷனான மேட்டு செம கடுப்பில் வெளிவந்து ஜோவை பிடிச்சி குத்துன்னு குத்திடுறாரு. எப்படியோ மார்கரெட் நடுவில் பூந்து அந்த சண்டையை தடுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த போது ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு மார்கரெட் உள்ளே எட்டி பார்த்தா ஜோ ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறான். அந்த முனங்கல் சத்தம் தான் வெளியே வரைக்கும் இவங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்த உடனேயே மார்கரெட்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது. தான் எதுக்காக கவலைப்படுறோம், இந்த ஜோக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், அவன் எந்த பொண்ணு கூட இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு போய் பெட்ரூமில் உட்காடுறாங்க. ஒரு பக்கம் மகனோட மறைவு, இன்னொரு பக்கம் மகனாக நினச்சிட்டு இருந்தவன் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவங்க கண்ணு முன்னாடியே உல்லாசமாக இருக்கிறத இவங்களால ஏற்றுக்க முடியல. இப்படி தன்னோட சுய அடையாளம் எது அப்படிங்கிற அந்த மன போராட்டத்துக்கு நடுவில் சிக்கி மார்கரெட் ரொம்ப தவிக்கிறாங்க. பாத்டப்பில் உட்காந்து தன்னோட இயலாமையை அழுகையாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜோ பாத்ரூமுக்குள்ளே வர்றான். உள்ளே வந்த ஜோவை ஏறிட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்த ஜோ தன்னோட கையால் அவங்க கழுத்தை சுற்றி தன் மேலே சாய்ச்சு அவங்கள ஆறுதல் படுத்துகிறான். மார்கரெட்டோட கண்களில் இந்த
ஆறுதல்லாம் பத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜோ அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த பாத் டப்புக்குள்ளே வந்து உட்கார்றான். 2 பேரும் பாத் டப்புக்குள்ளே நியூடாக இருக்கிறாங்க. மார்கரெட்டுக்கு இதுக்கு முன்னாடி எப்போ அவங்க செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு தனி மரமாக ஒரு கல்லாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆணோட கை அவங்க மேலே படவும் இத்தனை வருஷமாக அந்த உணர்ச்சிகளை எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தவங்க அந்த கட்டுப்பாடுங்கிற சங்கிலியை உடச்சி எரிஞ்சிட்டு ஜோ கூட ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கே இந்த காட்சியை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மகன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மார்கரெட்டால் எப்படி அவங்க கூட செக்ஸ் வச்சுக்க முடியுது அப்படின்னு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, பல வருஷ தனிமை, எந்த பிடிப்புமே இல்லாத ஒரே மாதிரியான வாழ்க்கை, இப்படி டிப்ரெஷனில் இருந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு ஒரு துணை தேவைப்பட்டிருக்கு. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் ஜோ கூட அவங்க இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. இந்த காம்ப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் மேட்டு மார்கரெட் ஒர்க் பண்ணுற அந்த கிளாத் ஸ்டோருக்கு வராரு. அவர் வரதை பார்த்த மார்கரெட் உள்ளே ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்படியே சொல்கிறாங்க. மேட்டு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுறாரு. இங்கே வீட்டில் மார்கரெட் இல்லாத சமயமாக உள்ளே வந்த ஜோ அவன் திருட்டு புத்தியை காமிக்கிறான். மார்கரெட் எங்கே பணம் வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ட்ராயராக ஓப்பன் பண்ணும்போது தான் ஒரு ட்ராயரில் ஏதோ நோட்டீஸ் மாதிரி இருக்குது. அது என்ன நோட்டீஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபஸ்ட்டு சீனில் மேட் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நோட்டீஸை பார்த்ததுமே ஜோக்கு முகம் மாறுது. ஏன்னா அந்த நோட்டீஸில் பேட்ரிக் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் அன்னைக்கு மார்கரெட் ஜோக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு. இதை பார்த்து ரொம்ப அப்செட்டான ஜோ ஒரு மாதிரி கவலையோட அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க போகிறான். வழக்கம் போல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கை அப்படி அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். பப்பில் இவன் கூட குடிச்சிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போக ஜோ மட்டும் தனியாக இன்னும் குடிச்சிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் மேட் அங்கே வராரு. குடிச்சிட்டு இருந்த ஜோக்கு எதிர ரொம்ப கோவமாக மேட் வந்து நிற்கிறாரு. உனக்கு மார்கரெட்டை எப்படி தெரியும்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஜோ அவருக்கு பதில் சொல்லவே இல்லை, அவரை கண்டுக்கவே இல்லை. உனக்கும் மார்கரெட்டுக்கும் என்னடா தொடர்பு அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு. இப்போவும் அவன் பதில் சொல்லலை. அப்போ தான் கவனிக்கிறாரு தன் மகனோட ட்ரெஸ்ஸை அவன் போட்டிருக்கான் அப்படின்னு. இதை பார்த்ததும் அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு அந்த ஃபண்ட் ரைசிங் பார்ட்டியில் மார்கரெட்டோட தோளில் ரொம்ப உரிமையாக அவன் கை போட்டதே இன்னும் மேட்டோட மனசுக்குள்ளே உறுத்திட்டு இருக்கு. அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இப்போ அவனை பார்க்க வந்திருக்காரு. ஆனால் அவன் எந்திரிச்சு தள்ளாடி வெளியே போக அவனுக்கு உதவி செய்கிற விதத்தில் அவனை தாங்கி பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராரு. வெளியே இழுத்துட்டு வந்தவர், சொல்லுடா உனக்கும் மார்கரெட்டுக்கும் நடுவில் என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டு அவனை போட்டு கீழே தள்ளி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடினால் அடி, உங்கள் வீட்டு அடி இல்லை, எங்கள் வீட்டு அடி இல்லை, தர்ம அடி. அவரோட ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அவனை அடிச்சுட்டு போகிறாரு. ஜோவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வருது. லாஸ்ட் டைம் ஜோ இந்த நம்பர்ல இருந்தா என்கிட்ட பேசினா, உங்களை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருக்கான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் மெயிலில் சொல்கிறாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்த பார்த்த மார்கரெட் அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே ஜோ கீழே விழுந்து கிடக்கிறான். உடம்பெல்லாம் பொத்தலாக கிடக்குது. எல்லாம் மேட்டு பார்த்த வேலை தான். அவன் நிலைமையை பார்த்து மார்கரெட்டுக்கு கண்ணீர் வருது. அவனை அப்படியே கட்டி பிடிச்சி அந்த காயம்பட்ட உடம்புக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அவங்க நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா தன்னோட பையன்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ மார்கரெட் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இந்த காட்சி மூலம் நம்மளுக்கு புரியுது. அடிபட்டிருந்தவனைய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுதான் மார்கரெட் ஜோவை கடைசியாக பார்க்கறது. மார்கரெட் தான் ஜோவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்க. அதே போல் அவங்களும் வராங்க. இந்தாங்க உங்கள் பையன், உங்கள்கிட்டவே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஜோவை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கனத்த மனசோட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்ற சமயத்தில் தன்னோட மகனோட மிஸ்ஸிங் போஸ்ட்டை பார்க்குறாங்க. மனசு கணக்க கையெல்லாம் நடுங்க. அந்த போஸ்டருக்கு இனி வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த போஸ்டரை ஹாஸ்பிட்டலிருந்து கிழிச்சு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் தனிமையான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போக போகிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. படம் நல்லா இருந்துச்சு இல்லைங்க? இந்த படத்தை பற்றின கருத்தை நான் வரவேற்கிறேன். உங்கள் கருத்து என்னவா இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.